திருச்சூர் ஏடிஎம் கொள்ளையர்களை காவலில் எடுக்க கேரள போலீசார் தமிழகம் வர இருக்கிறார்கள். நாளை காலை 10 மணிக்கு சேலம் மத்திய சிறையில் இருந்து 5 பேரையும் காவலில் எடுக்க உள்ளதாக கேரள காவல்துறையினர் தகவலை வெளியிட்டிருக்கின்றனர். வழக்கு தொடர்பான ஆவணங்களில் நகல்களை பெறுவதற்காக வெப்படை காவல் நிலையத்துக்கு கேரள போலீசார் வருகை தர இருக்கின்றனர். இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் குணசேகரன். விவரங்கள். திருச்சூரில் இருந்து 3 ஏடிஎம் மையங்களில் கொள்ளையடித்துக் கொண்டு சில தினங்கள் முன்பாக தப்பிச் செல்வதற்கு முயன்ற போது குமாரபாளையம் அருகே தமிழக போலீசாரால் துரத்தி மடக்கி பிடிக்கப்பட்டார்கள் வடமாநில கொள்ளையர்கள். இதில் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் மற்றொருவர் துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்து காயமடைந்த நிலையில் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். எஞ்சிய 5 பேர் கைது செய்யப்பட்டு வெப்படை காவல் நிலைய போலீசாரால் கைது செய்யப்பட்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. 5 பேரும் தற்பொழுது சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் விசாரணையில் இவர்களுக்கு பல்வேறு மாநிலங்களில் இதுபோன்று ஏடிஎம் இயந்திர மையங்களில் கொள்ளையடித்த வழக்குகளில் தொடர்பு இருப்பது தெரிய வந்திருந்தது. பல்வேறு மாநில போலீசாரும் இவர்கள் குறித்த விசாரணை நடத்துவதற்கு அடுத்தடுத்து வெப்படை காவல் நிலையத்திற்கு வந்த வண்ணம் இருந்தனார்கள். இந்த நிலையில் திருச்சூர் கொள்ளை சம்பவம் தொடர்பாக இந்த 5 பேரையும் காவலில் எடுத்து சென்று விசாரணை நடத்துவதற்கு திருச்சூர் போலீசார் கடந்த சில தினங்களாக ஆயத்தமாகி வந்தனர். அதன் ஒரு பகுதியாக இந்த வழக்கு தொடர்பான ஆவணங்களை பெறுவதற்காக திருச்சூர் காவல் நிலையத்தில் இருந்து போலீசார் தற்பொழுது வெப்படை காவல் நிலையத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். இந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே வெப்படை காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகள், இந்த 5 பேரினுடைய விவரங்கள் உள்ளிட்ட ஆவணங்களை பெறுவதற்காக அவர்கள் தற்பொழுது வந்திருக்கிறார்கள். வெப்படை காவல் நிலையத்தில் இந்த ஆவணங்களை பெற்றுக்கொண்டு அவர்கள் திருச்சூர் சென்று திருச்சூர் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்ததற்கு பிறகாக அந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவை பெற்று சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த 5 கொள்ளையர்களையும் நாளை காவலில் எடுக்க திருச்சூர் போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். இன்று இந்த ஆவணங்கள் பெறப்பட்டதற்கு பிறகு நாளை சேலம் மத்திய சிறையில் இருந்த 5 பேரையும் கஸ்டடி எடுத்து திருச்சூருக்கு நேரில் அழைத்து சென்று இந்த கொள்ளை சம்பவம் நிகழ்ந்த பகுதிகளிலும் நேரடியாகவே அழைத்து சென்று அந்த விசாரணை நடத்துவதற்கு இந்த கேரள போலீசார் முடிவு செய்திருக்கிறார்கள். திருச்சூரை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 காவல் நிலையங்களில் இந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. திருச்சூர் கிழக்கு காவல் நிலைய போலீசார் தான் தற்பொழுது இந்த விசாரணைக்கு வந்திருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் இரிஞானகுடா பகுதியிலும் புறநகர் பகுதியிலும் இந்த ஏடிஎம் கொள்ளையர்கள் அங்கும் மையங்களில் கொள்ளையடித்திருக்கிறார்கள். 3 காவல் நிலையங்களுக்கு உட்பட்ட அந்த கொள்ளையில் தொடர்புடையவர்கள் 3 காவல் நிலைய வழக்குகளிலுமே அடுத்தடுத்து அங்கு விசாரணைக்காக அவர்கள் எடுத்து விசாரிக்க இருக்கின்றார்கள். இதற்கு இடையே ஏற்கனவே ஆந்திராவில் நடைபெற்ற கொள்ளை சம்பவங்களிலும் இவர்களுக்கு தொடர்பு இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் விசாகப்பட்டினம் போலீசாரும் சில தினங்களாக விசாரணை நடத்தி இருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் இன்றும் விசாகப்பட்டினம் போலீசார் இன்று வெப்படை காவல் நிலையத்திற்கு வந்திருக்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய இந்த கைதாகி இருக்கக்கூடிய 5 பேரினுடைய புகைப்படங்கள், அவர்களுடைய முழுமையான விவரங்களையும் ஆந்திர போலீசாரும் தற்பொழுது பெற்று செல்கின்றார்கள். இதுபோன்று அடுத்தடுத்து வெவ்வேறு மாநில போலீசாரும் இந்த கொள்ளையர்களை காவலில் எடுப்பதற்காக வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த வழக்கு என்பது சூடுபிடித்திருக்கின்றது. அடுத்த முதல் கட்டமாக கேரள போலீசார் இந்த வழக்கில் அவர்கள் நாளை காவலில் எடுத்து விசாரிக்க இருக்கின்றார்கள். குணசேகரன், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.